ஒரு டிஷர்ட்டும் எடுத்தாச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. எப்பயுமே வந்து விரதம் முடிச்சு ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவேன். இன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டுறலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கட்டும்னு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்றப்போ நல்லா ஒரு பாசிட்டிவா இருந்தது. இதுவே காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல. அப்போ அவங்களுக்குலாம் இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கும்னு அந்த ஃபீல் வந்து இப்ப தான் புரியுது. ஓகேன்னு சாமி கும்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து காலையிலேயே துணி வந்து மிஷின்ல போட்டுட்டு தான் மிச்ச வேலை ஆரம்பிச்சிருந்தேன். அந்த துணி வந்து ஓடி முடிச்சிருச்சு. முடிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. நான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்ததுனால, குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு மாடியில காய போட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தேன். சாமி கும்பிட்டு முடிச்சோனே ட்ரெஸ் தான் காய போட எடுத்துட்டு போயாச்சு மாடிக்கு. நல்லா வெயில் அடிக்குது. திடீர்னு மத்தியானத்துக்கு மேல இருட்டிட்டு வருது. பனி அடிக்கி. கிளைமேட் எப்படி இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா ஊர் சைட்லாம் இப்ப பொங்கலுக்கு போயிருந்தப்ப, ஊர் சைட்லாம் பனி அந்த அளவு தெர்ல. சென்னையில தான் இவ்ளோ பனி இருக்கு. ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஊர்ல போனா வெக்கையா இருக்கு. கேரளால கூட அவ்ளோ வெயில் தான் அடிச்சது. ஆனா சென்னையில நல்லா பனி அடிக்கி இப்ப வரைக்கும். அ ட்ரெஸ்ஸு காய்ஞ்சிரும். மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிக்கும் இல்லையா? அந்த வெயிலுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸு காய்ஞ்சிரும் மிஷின்ல போடுறதுனால. ஸோ எல்லா துணியும் காய போட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்ப வீடு துடைக்கிறப்போ, திங்ஸ்லாம் எடுத்து மேல மேல வச்சிருந்திருப்பேன். கட்டில்ல கொஞ்சம் திங்ஸு, கிச்சன்ல துடைக்கிறப்போ, கீழ இருக்க இந்த எம்ப்டி பாக்ஸஸ்லாம் கீழ ஸ்டோர் பண்ணிருவேன். அதெல்லாம் எடுத்து மேல வச்சுட்டு நான் தொடச்சு விட்டேன். அந்த